சார் இந்த படத்துல ரெண்டே பாசிட்டிவ் தான். ஒன்னு மோகன்லால், இன்னொன்னு படம் பெருசா போர் அடிக்கல அப்படிங்கிறதுக்காக சுவாரஸ்யமா போச்சுதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மாதிரி சங்கிடி புங்கிடின்னு போச்சு. இந்த திருஷ்யம் 3 பார்ட் 1 பார்ட் 2 ஓடலாம் கம்பேரே பண்ண முடியாது. அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு டென்ஷனை பில்டு பண்ணியிருப்பாங்க. எப்படியாவது மோகன்லால் அண்ட் ஃபேமிலி வந்து போலீஸ்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு டென்ஷன், ஒரு த்ரில் எலமெண்ட் இருக்கும். அது எதுவுமே இந்த படத்துல கிடையாது. அதே மாதிரி மோகன்லால் தாண்டி நிறைய பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆஷா சரத், அப்புறம் அந்த கலாபவன் மணி, நான் தமிழ்ல சொல்றேன், அந்த கேரக்டர் வந்து மலையாளத்துல ஒரு போலீஸ் வருவார். இந்த கேரக்டர்லாம் அப்படியே மனசுல நிக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ், ஒரு டீடைல்டு கேரக்டர் ரைட்டிங் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல மோகன்லால் தவிர எந்த ஒரு கேரக்டருமே பெருசா மனசுல நிக்கல. எல்லாரும் ஏனாதானு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஜர்னலிஸ்டா ஒரு கேரக்டர் ஆரம்பத்துல வருவாங்க, அவங்க ஒரு பெரிய கேரக்டரா இன்ட்ரெஸ்டிங்கா பின்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டருமே பாதியிலே புஷ்னு போயிடுவாப்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மோகன்லாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அற்புதமா இருந்துச்சு. கொஞ்சம் ஏஜ் ஆகி அப்பப்ப அவருக்கு ஒரு மறதி இருக்கும். அந்த மறதியை வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாப்ல. மனுஷன் என்னமா நடிக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. பட் யோசிச்சு பார்த்தா மலையாள நடிகர் லால் இருக்காருல்ல, சண்டைக்கோழில கூட வில்லனா வருவாரு. இந்த படத்துல அவர் கிடையாது. ஆனா அவர் வெறும் லால். அவரே அப்படி நடிக்கும் போது நம்மால மோகன்லால் எப்படி நடிப்பாரு, அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்ல. பட் ஜார்ஜ் குட்டியோட ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, எவ்வளவு ஸ்மார்ட்டா போலீஸை ஓவர்டேக் பண்றாரு அப்படிங்கிறது தான் திருஷ்யம் படங்களோட சுவாரஸ்யமே. அந்த ஸ்மார்ட்னஸுமே இந்த படத்துல கொஞ்சம் மந்தமாயிருச்சு. ஒருவேளை பார்ட் 4 பிளான் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள ஜார்ஜ் குட்டி வெண்டைக்காலாம் சாப்பிட்டு ஸ்மார்ட்டா வந்தா நல்லா இருக்கும். படத்தோட லாஸ்ட் 40 மினிட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கொஞ்சம் பிக்கப் ஆகி போகும். கடைசியில் ஒரு ட்விஸ்ட், அது ட்விஸ்ட்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவேன்னா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மேக்கப் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் லார்ஜர் பிக்சர்ல என்னோட ஒப்பீனியன்ல இது வந்து ஒரு சுமாரான படம் தான். ஓடிடி பிளஸ் மோகன்லால் அப்படி 2 ஃபேக்டருக்காண்டி ஒரு பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பார்த்து சொல்லுங்க, இந்த படத்துல மீட் பண்ணலாம்.